ப்ரீவியஸ் வீடியோஸில் கிளஸ்டரிங் பற்றிலாம் பார்த்துருக்கோம். கே-மீன்ஸ் கிளஸ்டரிங், ஹைரார்கியல் கிளஸ்டரிங், அப்புறம் டிபி ஸ்கேன் கிளஸ்டரிங் பற்றிலாம் பார்த்தோம். நம்ம கிளஸ்டரிங் பண்ணோம் தெரியுமா? ஒவ்வொரு டேட்டா செட் மேலே நம்ம கிளஸ்டரிங் பண்ணுவோம். கிளஸ்டரிங் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்படி கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கிளஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பற்றி தெரியணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளஸ்டரிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து நம்ம மெயினாக எது யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சுவலி சில் அவுட் ஸ்கோர் தான் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சில் அவுட் ஸ்கோர் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரேண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் வந்து சிஹெச் இண்டெக்ஸ்னு ஒரு ஸ்கோர் இருக்குது, அது இல்லாமல் டேவிஸ் போல்டன் இண்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆக்சுவலி நம்ம கிளஸ்டர் பண்ணுறோம். கிளஸ்டர் பண்ணுறது வந்து கரெக்டாக தான், ஒழுங்காக தான் கிளஸ்டர் பண்ணியிருக்கோமா, நம்ம கிளஸ்டரிங் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து சொல்லும். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட் வந்து சில் அவுட் ஸ்கோர் பற்றி பார்ப்போம். ஸோ சில் அவுட் ஸ்கோர் பாருங்கள். சில் அவுட் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலி சில் அவுட் ஸ்கோருக்கான ஃபார்முலா. ஸோ இந்த சில் அவுட் ஸ்கோர் என்ன பண்ணணும்னா பேசிக்காக இதில் பாருங்கள், ஏ ஆஃப் ஐ இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஐ டு த அதர் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த சேம் கிளஸ்டர். ஸோ பேசிக்காக இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த ப்ளூ கலர் கிளஸ்டர் இருக்குது தெரியுமா, அந்த ப்ளூ கலர் கிளஸ்டரில் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் சப்போஸ் இந்த ஒரு நான் டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஈச் டேட்டா பாயிண்ட் வித்தின் த கிளஸ்டர் ஈச் டேட்டா பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த டிஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆவரேஜ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் தெரியுமா, அதுதான் வந்து ஆக்சுவலி ஏ ஆஃப் ஐ. அது பி ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஐ இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஐ டு த டேட்டா பாயிண்ட்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் கிளஸ்டர். அதாவது இப்போது சேம் இதே பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே பாயிண்ட் பாருங்கள், இதே டேட்டா பாயிண்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கிளஸ்டர். அதாவது அடுத்த கிளஸ்டர் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அடுத்த கிளஸ்டர் இருக்குன்னு. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி பி ஆஃப் ஐ, ரைட். ஸோ பி ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஆஃப் ஐ டிவைட் பை மேக்ஸ் ஆஃப் பி ஆஃப் ஐ ஏ ஆஃப் ஐ பண்ணால் நமக்கு சில் அவுட் ஸ்கோர் கிடச்சிரும். ஸோ சில் அவுட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம சில் அவுட் ஸ்கோரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் ட்ரைங் டு ஆக்சுவலி அதாவது சில் அவுட் ஸ்கோர் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கிளஸ்டர் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சில் அவுட் ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். பேசிக்காக வந்து நம்ம கிளஸ்டரில் வந்து வேல்யூஸ்லாம் டென்ஸாக இருக்குது, டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் டென்ஸாக இருக்குதுன்னா, அதாவது ரொம்ப கிட்ட இருக்குதுன்னா நம்ம சில் அவுட் ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். இட் மீன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக கிளஸ்டர் பண்ண முடியுதுன்னு மீனிங். ஸோ சில் அவுட் ஸ்கோர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ நம்ம ஹையர் த சில் அவுட் ஸ்கோர் பெட்டர் அவர் மாடல் பர்ஃபார்மன்ஸஸ், ரைட். ஸோ சில் அவுட் ஸ்கோரோட வேல்யூ வந்து 1 கிட்ட வந்துச்சுன்னா, அதாவது 0.7 0.8 1 கிட்ட வந்துச்சுன்னா வந்து நம்ம மாடல் வந்து கரெக்டாக கிளஸ்டர் பண்ணுதுன்னு மீனிங். அதுவே வந்து நம்ம சில் அவுட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மாடல் வந்து அவ்வளோ கரெக்டாக கிளஸ்டர் பண்ணலன்னு மீனிங், ரைட். ஸோ அடுத்து ரேண்ட் இண்டெக்ஸுக்கு போவோம். ஸோ ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி. ஸோ ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னு சொல்லிடுறேன். ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா நம்ம கிளஸ்டரிங்கில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்லேபிள்டு டேட்டா தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக அன்லேபிள்டு டேட்டானா என்னது, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு காலம் வந்து நம்ம டேட்டா செட்டில் இருக்காது, அன்லேபிள் டேட்டா. ஸோ அன்லேபிள் டேட்டா பற்றிலாம் தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அன்லேபிள் டேட்டானா போய் பாருங்கள் என்னென்னு. ஸோ அன்லேபிள் டேட்டா நம்ம டேட்டா செட்டில் இருக்காது. ஸோ அன்லேபிள் டேட்டா வந்து டேட்டா செட்டில் இல்லாததுனால நம்மளால வந்து லைக் எந்த கிளஸ்டர் வந்து எந்த டேட்டா பாயிண்ட் வந்து எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கிளஸ்டரிங் பண்ணி நம்ம வந்து கிளஸ்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பேசிக்காக. பட் ஆனால் ரேண்ட் இண்டெக்ஸில் என்ன பிரச்சனைனா, ரேண்ட் இண்டெக்ஸ் அஸ்யூம்ஸ் தட் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டேட்டா செட்டில் வந்து எந்த பாயிண்ட் வந்து எந்த டேட்டா பாயிண்ட் வந்து எந்த கிளஸ்டருக்கு அசைன் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து ரேண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் தெரியும், அது வந்து அஷ்யூம் பண்ணிக்கும் பேசிக்காக, ரைட். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தா நம்மளுக்கு வந்து கிளஸ்டரிங் பண்ணும் போது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ரேண்ட் இண்டெக்ஸ் இந்த மெட்ரிக் என்ன பண்ணணும்னா, இட் அஷ்யூம்ஸ் தட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கும் அது. ஸோ அதனால வந்து ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் லெட்ஸ் சே சம் டேட்டா செட்டில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லேபிள்ஸ் இருக்குது, லேபிள் டேட்டாவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ரேண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரேண்ட் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டேபிள் பாருங்கள், இந்த டேபிளில் இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் கிளஸ்டரிங் பை ஆல்கோரிதம். அதாவது நான் வந்து ஆல்கோரிதம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஏதாச்சும் ஒரு ஆல்கோரிதம், கிளஸ்டரிங் ஆல்கோரிதம், கே-மீன்ஸோ இல்லை டிபி ஸ்கேன் இல்லை ஹைரார்கியல் கிளஸ்டரிங், கே-மீன்ஸ் ஆல்கோரிதம் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கே-மீன்ஸ் ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ரெடிக்டட் ரிசல்ட் எடுத்து தெரியுமா, அது இது. அண்ட் இந்த ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் கிரவுண்ட் ட்ரூத் வேல்யூனா ஆக்சுவலாக வந்து நம்ம டேட்டா செட்டில் லேபிள் இருக்குதுன்னு மீனிங். பட் ஆனால் ரியல் லைஃப்பில் லேபிள் இருக்காது, பட் வி ஆர் அஷ்யூமிங்.
ரைட். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த ஏ வந்து ஏ கிளஸ்டர் ஆகுது, ஸோ விச் இஸ் ஃபைன். அப்புறம் இந்த ப்ரெடிக்டட் ஏ வந்து ப்ரெடிக்டட் ஏ, பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து பி இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து மிஸ் மேட்சாக இருக்குது, அதாவது மிஸ் கிளஸ்டராக இருக்குது. ரைட், மிஸ் கிளஸ்டராக இருக்குது. இங்கே வந்து ப்ரெடிக்டட் பி ஆக்சுவலுமே வந்து பி, அப்புறம் ப்ரெடிக்டட் சி ஆக்சுவலுமே சி, அண்ட் ப்ரெடிக்டட் சி ஆக்சுவல் வந்து ஏ இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒரு மிஸ் மேட்சாக இருக்குது. அப்புறம் ப்ரெடிக்டட் டி அண்ட் ஆக்சுவலுமே வந்து டி இருக்குது. ரைட். ஸோ பேசிக்காக வந்து நம்மளுக்கு எத்தனை வந்து மிஸ் மேட்சாக இருக்குது? ஸோ 2 மிஸ் மேட்சாக இருக்குது பேசிக்காக. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஸ் மேட்சாக இருக்குது. அவுட் ஆஃப் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ்? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. 6ல் வந்து 2 மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கரெக்டாக மேட்சாக இருக்குது? 4 டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டாக மேட்சாக இருக்குது. ரைட். ஸோ 4 டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டாக மேட்சாக இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது? 6 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4/6 தான் நம்மளோட ரேண்ட் இண்டெக்ஸ் ஆக்சுவலி. ரைட். ஸோ இங்கே பாருங்கள், ரேண்ட் இண்டெக்ஸ் ஃபார்முலா பாருங்கள். ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அக்ரீயிங் பேர்ஸ் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் பேர்ஸ். நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து டோட்டலாக 6 இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் அக்ரீயிங் பேர்ஸ், நம்பர் ஆஃப் கரெக்ட் பேர்ஸ், அதாவது ப்ரெடிக்டடும் ஆக்சுவலும் வந்து இருக்குது, கரெக்டாக இருக்கிற பேர்ஸ் வந்து 4 பேர்ஸ் இருக்குது. அதனால் 4/6 இஸ் ஆர் ரேண்ட் இண்டெக்ஸ். ஸோ ரேண்ட் இண்டெக்ஸும் அதே மாதிரி தான், நம்ம சிலோட் ஸ்கோர் மாதிரி தான். 0 to 1 தான் ரேண்ட் இண்டெக்ஸ்க்கான ரேஞ்ச். ஸோ மோர் த ரேண்ட் இண்டெக்ஸ் பெட்டர் த மாடல். ஸோ ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பாருங்கள். நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸில் அக்யூரேசி பற்றி பார்த்தோம் தெரியுமா? அக்யூரேசியோட ஃபார்முலா தான் இது ஆக்சுவலி. ஸோ ரேண்ட் இண்டெக்ஸுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ட்ரூ நெகட்டிவ் ட்ரூ பாசிட்டிவ் இதை பற்றிலாம் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸில் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வீடியோவில் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். ஆல்ரைட். ஸோ மூவிங் அஹெட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி இப்போ வந்து ரேண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம். இப்போ அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ் பார்ப்போம். அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸில் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ஃபார்முலா சேஞ்ச் தான். இந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் ஆயிருக்குதுன்னா பாருங்கள், இந்த ஆர்ஐங்கிறது வந்து ரேண்ட் இண்டெக்ஸ். ரேண்ட் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா? அந்த ரேண்ட் இண்டெக்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சோம் தெரியுமா? அந்த ரேண்ட் இண்டெக்ஸ் டிவைட் பை எக்ஸ்பெக்டட் ரேண்ட் இண்டெக்ஸ். நம்மளுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம சப்போஸ் நம்மளோட ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து சப்போஸ் லெட்ஸே நம்மளோட ரேண்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடச்ச ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து 0.7 இருக்குது. அண்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேண்ட் இண்டெக்ஸ் வந்து 1. அதாவது நம்ம 1 இருந்துச்சுன்னா 1 இஸ் த ஐடியல் வேல்யூ. நம்ம ரேண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா we can say that பர்ஃபெக்டாக கிளஸ்டராக இருக்குன்னு மீனிங். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் வந்து 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து நம்ம 1 செட் பண்ணலாம். ஸோ யூ கேன் செட் வாட் எவர் யூ வாண்ட். அப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் ரேண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் த எக்ஸ்பெக்டட் ரேண்ட் இண்டெக்ஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்முலா வேரியேஷன் தான் இருக்குது இதில். அண்ட் மூவிங் அஹெட், இப்போ சிஹெச் இண்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சிஹெச் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு வேரியன்ஸ் ரேஷியோ கிரைட்டீரியா. எங்கள் எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். த ஸ்கோர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரேஷியோ வித்தின் கிளஸ்டர் டிஸ்பர்ஷன் அண்ட் பிட்வீன் கிளஸ்டர் டிஸ்பர்ஷன். அதாவது ஒரு கிளஸ்டர் இருக்குது இப்படி. ரைட். ஒரு கிளஸ்டர் இருக்குது. இந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற டிஸ்பர்ஷனோட ரேட், அதாவது இந்த கிளஸ்டருக்குள்ளே வந்து எவ்வளோ வேரி ஆகுது, எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது, அது வந்து வித்தின் கிளஸ்டர். அப்புறம் வித்தின் கிளஸ்டர் ஆஸ் வெல் ஆஸ் பிட்வீன் கிளஸ்டர். இன்னொரு கிளஸ்டர் இருக்குது தெரியுமா? இந்த கிளஸ்டர்லேருந்து இந்த கிளஸ்டருக்கு. ஸோ எவ்வளோ டிஸ்பர்ஷன் இருக்குது, எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அதோட இண்டெக்ஸ் தான் வந்து சிஹெச் இண்டெக்ஸ். ஸோ சிஹெச் இண்டெக்ஸ் இஸ் அ கிரேட் வே டு எவாலுவேட் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஆஃப் அ கிளஸ்டரிங் அல்கோரிதம். ஸோ அகைன் வந்து சிஹெச் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் இண்டெக்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சிஹெச் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் ட்ரூத் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. கிரவுண்ட் ட்ரூத் லேபிள்ஸ் நம்ம ரேண்ட் இண்டெக்ஸ்லையும் சரி அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ்லையும் சரி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு லேபிள்டு டேட்டாவாக இருந்தால் தான் வந்து இந்த அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸும் சரி ரேண்ட் இண்டெக்ஸும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சிஹெச் இண்டெக்ஸ், சில்அவுட் ஸ்கோர் இதுக்கெல்லாம் வந்து கிரவுண்ட் ட்ரூத் லேபிள்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ரைட். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டும் காமிக்க போகிறேன். அதாவது எப்படி வந்து இந்த மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னுமே. ரைட். ஸோ பேசிக்காக கிரவுண்ட் ட்ரூத் லேபிள்ஸ் ஆர் நத்திங் பட் ஆல்ரெடி நம்ம டேட்டா செட்டில் வந்து லேபிள் இருந்துச்சுன்னா we can say the data set as ground truth label. ரைட். ஸோ மூவிங் அஹெட். ஸோ இப்போது இந்த டேவிட் போல்டன் இண்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். டேவிட் போல்டன் இண்டெக்ஸ் அகைன் வந்து 0 to 1 ரேஞ்சு. ஸோ இது பாருங்கள், இதுவே வந்து சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? அதே மாதிரி தான் இது வந்து திஸ் இஸ் the average similarity measure of each cluster and its most similar cluster. Similarity is the ratio of within cluster distance to between cluster distance. அதாவது ஒரு கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற வித்தின் கிளஸ்டர் டிஸ்டன்ஸ், ஒரு கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸோட வித்தின் கிளஸ்டர் டிஸ்டன்ஸும் அது இல்லாமல் பிட்வீன் கிளஸ்டர் டிஸ்டன்ஸ், ஒரு கிளஸ்டர்லேருந்து இன்னொரு கிளஸ்டருக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதோட ரேஷியோ தான் வந்து இந்த டேவிஸ் போல்டன் இண்டெக்ஸ். ஸோ நம்ம டேவிஸ் போல்டன் இண்டெக்ஸ் பாருங்கள். இன் திஸ் வே கிளஸ்டர்ஸ் விச் ஆர் ஃபர்தர் அப்பார்ட் அண்ட் லெஸ் டிஸ்பர்ஸ்ட் வில் லீட் டு பெட்டர் ஸ்கோர். அதாவது நம்ம கிளஸ்டரிங் வந்து அகைன் வந்து நம்ம சிலோட் ஸ்கோர் மாதிரி தான். சிலோட் ஸ்கோரில் வந்து நான் என்ன சொன்னேன், லைக் நம்ம கிளஸ்டர் வந்து ஆக்சுவலி டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோர் அதிகமாக வரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் டேவிஸ் போல்டன்லையும். ஸோ நம்ம கிளஸ்டர் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கோர் வந்து இட் வில் பி நியர்லி
it will be near to 1, right? So 1க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா we can say the clustering algorithm வந்து அந்த particular data set மேலே கரெக்டாக cluster பண்ணியிருக்குதுன்னு மீனிங். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பேசிக்காக வந்து திஸ் இஸ் அ கான்செப்ட் இன் என்ட்ரோபி. நீங்கள் வந்து இந்த சிக்னல் ப்ராசஸிங் இசிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சிக்னல் ப்ராசஸிங்கில் வந்து அதாவது ஒரு டேட்டா அனுப்பும் போது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா நம்ம கிளஸ்டர்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த கிளஸ்டர்ஸ் வந்து 2 கிளஸ்டர் இருக்குதுன்னா இந்த 2 கிளஸ்டர் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுது, ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். இதையும் நம்ம வந்து ஒரு எவாலுவேஷன் மெட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அகைன் வந்து இது வந்து லைக் greater the mutual information better our model is. ஸோ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கான ஃபார்முலா இது, ரைட்? ஸோ ஃபார்முலாலாம் பார்த்து பயப்படாதீங்க, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்குது, இட்ஸ் அ எவாலுவேஷன் மெட்ரிக் பேசிக்கலாக, ரைட்? அண்ட் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்லேயும் அதே பிரச்சனை தான். இப்போ நம்ம ரேண்ட் இண்டெக்ஸ் அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு, ரேண்ட் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ட்ரூத் லேபிள்ஸ் நம்மளுக்கு தேவை. அதாவது நம்ம டேட்டா செட் வந்து லேபிள்டாக இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கிளஸ்டர் வந்து எந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்தெந்த கிளஸ்டருக்கு வந்து பிலாங் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் வந்து ரேண்ட் இண்டெக்ஸும் சரி அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மியூச்சுவல் இண்டெக்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிரவுண்ட் ட்ரூத் லேபிள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஸோ முன்னாடி நான் வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங் பண்ண தெரியுமா, K-மீன்ஸ் கிளஸ்டரிங் வீடியோவில் K-மீன்ஸ் கிளஸ்டரிங் ப்ராஜெக்ட் நான் காமிச்சிருக்கேன் தெரியுமா. ஸோ சேம் அதே ப்ராஜெக்ட் தான். அதுலேயே வந்து நான் வந்து இந்த எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எப்பயும் போல் லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட டேட்டா செட் ரீட் பண்ணியிருக்கேன் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் டு ஃபைண்ட் த ஆப்டிமல் கிளஸ்டர். இது வந்து எல்போ மெத்தட் இது ஆக்சுவலி. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ K-மீன்ஸ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது மெயினாக வந்து இந்த வீடியோட அஜெண்டா என்னென்னா, நம்ம வந்து எப்படி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த பாருங்கள் இங்கே வந்து நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக சில்லோட் ஸ்கோரு, டேவிஸ் போல்டன் ஸ்கோரு, கேலன்ஸ்கி, ஹராபஸ் ஸ்கோரு, அப்புறம் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன், அட்ஜஸ்டட் ரேண்ட் ஸ்கோர், அப்புறம் ரேண்ட் ஸ்கோர், ரைட்? ஸோ ஒவ்வொரு இதையும் நீங்கள் இப்படி தான் கால் பண்ணணும் பேசிக்காக. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண தெரியுமா இந்த டேட்டா செட்டு, இந்த கஸ்டமர் செக்மெண்டேஷன் டேட்டா, அதாவது மால் கஸ்டமர் டேட்டா. இந்த டேட்டாவில் பாருங்கள். ஸோ இந்த டேட்டா ஆக்சுவலி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 காலம் இருக்குது. ஜெண்டர், ஏஜ், ஆனுவல் இன்கம், ஸ்பெண்டிங் இருக்குது, ரைட்? ஸ்பெண்டிங் ஸ்கோர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி லேபிளே இல்லை ஆக்சுவலி இந்த டேட்டாவில். ஸோ லேபிள்னால் என்ன சொன்னால், லேபிள்னால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து இந்த ரோ வந்து எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த டேட்டா செட்டில் இல்லை. திஸ் இஸ் ஆக்சுவலி அன்லேபிள்டு டேட்டா. எப்பயுமே கிளஸ்டரிங் நீங்கள் பண்ணும்போது அன்லேபிள் டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் அன்லேபிள் டேட்டா. இது வந்து அன்லேபிள் டேட்டான்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அன்லேபிள் டேட்டாவாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன், ரேண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ், அந்த மூணு மெட்ரிக்கையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இங்கே. அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சில்லோட் ஸ்கோரு, டேவிஸ் போல்டன், அப்புறம் கேலன்ஸ்கி மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளஸ்டர் லேபிள் இருக்குது தெரியுமா, அந்த கிளஸ்டர் லேபிள் இஸ் நத்திங் பட் நம்ம K-மீன்ஸ் கிளஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளஸ்டர் கிடச்சிருக்கு தெரியுமா, ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்கும். அதாவது இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளஸ்டருக்கு தான் பிலாங் ஆகும் அப்படிங்கிற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிளஸ்டர் லேபிள்ஸுங்கிறது. அண்ட் ஸோ ஃபைனலாக வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாருங்கள் சில்லோட் ஸ்கோர் வந்து 0.72 கிடைக்குது, டேவிஸ் போல்டன் 0.440 கிடைக்குது, அப்புறம் கேலன்ஸ்கி அரபஸ் இண்டெக்ஸ் வந்து 9878 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ விச் இஸ் பிரிட்டி குட். லைக் சில்லோட் ஸ்கோர் வந்து 72 கிடைக்குது. ஸோ விச் இஸ் பிரிட்டி குட். ஏன்னா 1க்கு நியர்பையாக தான் இருக்குது. அதேமாதிரி டேவிஸ் போல்டன் இண்டெக்ஸுமே வந்து இட்ஸ் நியரர் டு 1 சொல்ல முடியாது. லைக் இட்ஸ் ஆக்சுவலி பேட் ஸ்கோர் தான் இது டேவிஸ் போல்டன் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து எப்பயுமே நம்ம சில்லோட் ஸ்கோர் தான் நம்ம பார்ப்போம், ரைட்? அண்ட் அதர் மெட்ரிக்ஸ் ஆர் லைக் தெரிஞ்சுக்கோங்க அதர் மெட்ரிக்ஸ் இருக்குதுன்னு. அண்ட் இங்கே பாருங்கள், we can't use rand index, ARI and mutual information because the data set doesn't have ground truth. அதாவது லேபிள்ஸில் நம்ம டேட்டா செட்டில். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இன்னொரு டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். அதாவது ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுமே நம்மளுக்கிட்ட இருக்கும். அதாவது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்த கிளாஸுக்கு பிலாங் ஆகுது, எந்த கிளஸ்டருக்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிற அந்த டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணுற காலமுமே இருக்கும் அதில். அதனால் நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரூத் லேபிள் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது இந்த டேட்டா செட், ஐரிஸ் டேட்டா செட்டில். ஸோ இந்த கிரவுண்ட் ட்ரூத் லேபிள் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இப்போ வந்து மியூச்சுவல் இன்ஃபர்மேஷனும் சரி, ரேண்ட் இண்டெக்ஸும் சரி, அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸும் சரி கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி இந்த ஐரிஸ் டேட்டா செட்டை ஃபிட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் எல்லா மெட்ரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ சில்லோட் ஸ்கோரு, டேவிஸ் போல்டன், அப்புறம் CH இண்டெக்ஸு,
அப்புறம் ஆர்ஐ, ஏஆர்ஐ, எம்ஐ இதெல்லாமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லாத்துக்கும் அவுட்புட் வந்திருக்கீங்க, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ சிலோட் ஸ்கோர் 0.55. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்ச வேல்யூஸ் ஆக்சுவலி, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்காக உங்கள் டேட்டா செட்டில் லேபிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ரேண்ட் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஏஆர்ஐ இருந்தாலும் சரி, அதாவது அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சிலோட் ஸ்கோர், டேவிஸ் போல்டின், இந்த சிஹெச் ஸ்கோர் வந்து யூ டோன்ட் நீட் டு ஹேவ் லேபிள்ஸ் இன் த டேட்டா செட். ஸோ நம்ம ரியல் லைஃப் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் ஆக்சுவலி வந்து டேட்டாஸ் நம்ம கிளஸ்டரிங் பண்ணணும்னா நம்ம கிளஸ்டரிங் டேட்டா செட்டில் வந்து லேபிள்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த 3 மெட்ரிக்ஸை தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரைட்? அதாவது சிலோட் ஸ்கோர், டேவிஸ் போல்டின், அப்புறம் கேலின்ஸ்கி அரேபியா ஸ்கோரை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சிலோட் ஸ்கோர். ஸோ சிலோட் ஸ்கோர் மேலே வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறையா பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா தெரியுதுன்னு நம்புறேன். அண்ட் ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.